2026ஆம் ஆண்டு உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த புது வருஷம் ராசி பலனை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ மகர ராசியை பற்றி பார்ப்போம். மகர ராசி, ராசிநாதன் சனி. ராசிநாதன் சனி 3இல் இருப்பதும் 7ஆம் அதிபதி 5இல் இருப்பதும் 6ஆம் இடத்தில் குரு இருப்பதும் 12ஆம் இடத்தோடு புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் தொடர்பு கொள்வதும் ஒரு நல்ல அமைப்பு தான். மகர ராசிக்காரர்கள் இப்போ தான் ஏழரை சனி விட்டு வெளியே வந்திருக்கிறீங்க. ஏழரை சனி ஏப்ரலில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மே மாதத்தில் உங்களுக்கு நடந்திருந்தாலும் கூட ராசிநாதன் உங்களுக்கு 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது தான். 6ஆம் இடத்துல குரு இருந்தால் தான் அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறான். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவம் நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு வேலை 6ஆம் இடம் தானே 2ஆம் இடத்து வேலையை பிடிக்கக்கூடியதா இல்லையா? 6ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லை? 6ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுதான் 2010 ஒரு முக்கோணம் சொல்லப்படுது. இந்த முக்கோணம் ஆடிய அமைப்பில் உங்களுக்கு தசாபத்தி யோகமாக இருக்குது அப்படின்னாவே எந்த வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னாலும் அந்த வேலை ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கிடைச்சிடும். அரசாங்க வேலையை சொல்லிட்டு இருக்கேன் நான். தனியார் துறையில் நீங்கள் ஈஸியாக நுழைவீங்க. ஆனால் அரசு வேலைக்கு அமைப்பு உண்டான அமைப்பில் அது உங்களுக்கு கூடுதலாக ஒரு நல்ல அமைப்பு தரக்கூடிய டைமில் இப்போ குரு உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது வக்ரகதி ஆகி குரு திரும்ப 7க்கு வந்தாலும் உங்களுக்கு ராசியை பார்ப்பார். ராசி பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமானது என்ன, பருவ வயசில் இருக்கக்கூடியவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள்ல அவயோக திசை வந்துச்சுன்னா படிப்பு கொஞ்சம் சிக்கலில் உண்டாகும். நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த படிப்பு கிடைக்காம சம்மந்தம்லாம் ஒரு படிப்பில் இறங்கி படிப்பை பிடிச்சிக்கிட்டு இப்போ நினைப்பீங்க, ஐயோ இந்த படிப்பு படிச்சிருக்கூடாது, நான் இன்ஜினியரிங் எடுத்துருக்கூடாது, நான் அக்ரி எடுத்துருக்கூடாது, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போயிடக்கூடாது. இதுதான் அவயோக திசைக்கு உண்டான ஒரு பலன். இந்த ராசிக்கு அவயோகம் சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு இந்த மாதிரி ஒரு திசை இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் சந்திருக்கிறீங்க. அப்போ என்ன படிப்பு படிச்சிங்களோ அந்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தொழிலில் வேலையில் கொண்டு போய் உங்களை நிறுத்தியிருக்கோம். இப்போ ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன் அப்படின்னா இதில் மெயினாக நீங்கள் இங்கே படிச்சிங்க, நான் வேறு படிச்சிங்கன்னா வெளிநாடு போயிருப்பேன். வெளிநாடு போகும்போது எண்ணம்லாம் அங்கே கொடுக்கும். ஆனால் அதுக்குண்டான கல்வி தகுதியும் அதுக்குண்டான ப்ரொஃபஷனல் கோர்ஸும் இங்கே இல்லாமல் இருக்கும். உன்னோட சேர்ந்தவங்கலாம் வேறு படிச்சிருப்பாங்க, உன்னோட படித்தவங்கலாம் வேறு துறையில் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் போய் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் செட்டில் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு மனவேதனையை ஒரு 3 வருஷமாக உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம். இப்போ நாம் அதில் மீண்டு வருவோமா? நாம் ஏதோ ஒரு படித்தோம், வாழ்க்கை நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்கும். இந்த வருஷம் நமக்கு ஏதாவது மாற்றம் வருமா? அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கை வயசுக்குள்ள 30 வயசு 32 வயசை கடந்தவங்க எல்லாம் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 32 வயசு வரைக்குமே கல்யாணமாவோட வேலையும் கிடைக்கலங்கிற ஒரு கவலை இருக்கத்தானே செய்யும். இப்போ முக்கியமானது வேலை தானே. எந்த வேலையை சொல்லி நம்ம திருமணம் பண்ணுறது தானே எதிர்பார்க்குறீங்க. யாருடைய சப்போர்ட்டும் இல்லை, யாருடைய உதவியும் இல்லை. பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காதுங்க. இந்த மகர ராசி அப்படின்னாவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய உழைப்பாளி கிரகம், உழைப்பாளி அமைப்புள்ள ஒரு ராசின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, ஏமாத்தலாம் மாட்டீங்க, அது வேற. ஆனால் நல்ல நிலைமையில் தான் இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வேலைக்கு உண்டான தகுதியும் வேலைக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. இதில் 2 வகையாக பிரித்து சொல்லலாம். 6ஆம் இடத்தில் குரு உங்களுக்கு ராசிக்கு 6ல் குரு வரும்போது வெளிநாடு பயணம், வெளிநாட்டு வேலை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல நிகரமான லாபம், நல்ல தொழில் அமைப்பு ஒரு வருஷத்துக்கு பிரமாதமாக ஓடிட்டு தான் இருக்கும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கல்யாண அமைப்பு வரப்போகுது. ஆனால் நீங்கள் அப்பப்போ அங்கேருந்து வந்துட்டு போகணுங்க. அதனால் கல்யாண அமைப்பில் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பார்த்து மாப்பிள்ளையாக பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னா அது வாழ்க்கை நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடும். அதனால் வேலை வியாபார அமைப்புகள் மற்ற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் தொழில் தொடர்ந்து புதுசாக நடக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் அழகாக நீங்கள் தொடங்கலாம். தொழில் பாவம் பிரமாதமாக இன்னைக்கு இருக்குது. ஏன்னா 10ஆம் பாவத்தை குரு தொடங்கும்போது முதல்ல தொழிலை ஆரம்பிச்சு விட்றோம். அந்த தொழில் வளருமானா கண்டிப்பாக வளரும். கண்டிப்பாக வளரக்கூடிய அமைப்பு தான் அங்கே இப்போ கிரகணங்கள் ஓடிட்டு இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் வேகமான ஆளுங்க தான், சுறுசுறுப்பான ஆளுங்க தான். அதனால் அதில் நம்ம குறை சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் வெளியூர் பயணத்தின் போது உங்களுக்கு
வேலைக்காக பயணிக்கிறீங்களோ இல்லை மற்ற விஷயத்துக்காக பயணிக்கிறீங்களோ இல்லை டூர் போகிறீங்களோ இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய நகையோ பணமோ உங்களுடைய பொருளோ நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கணும். எச்சரிக்கையாக வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது களவு போகிற அமைப்பு வந்துடும். நீங்கள் வீட்டை பூட்டிட்டு ஒரு மாதமாக நீங்கள் சென்னை போகிற மெட்ராஸ் போனீங்கன்னாலும் வீட்டில் இருக்கிற பொருள் திருடு போகிற அமைப்பு வரும். 2ஆம் இடத்தோடு உங்களுக்கு ராகு உட்காந்துருக்காரு. 2ஆம் இடம் தனம். 2ஆம் இடம் என்ன பண்ண, நம்ம கையில் இருக்கிற பணம் எவனா ஏமாற்றிட்டு போயிடும், இல்லைன்னா நம்மளை பிடிக்கிட்டு போயிடும், இல்லைன்னா திருடிட்டு போயிடும், நம்ம பாட்டு நகை அந்த மாதிரி போயிடும். 6ஆம் இடத்துல குரு இருக்கு இல்லையா, 6ஆம் இடத்துல குரு தான் நகைக்கு உண்டான கிரகம். இந்த பொன்னிறம் பொண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது, தங்கம் பவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அதனுடைய காரக கிரகமே குரு பகவான் தான். அவர் 6ல் மறைகிறார். 2ல் ராகு வந்து உட்கார்றாரு. 2ல் உட்காந்து தனம் கெடும். தனம் கெடும்னா அர்த்தம் என்ன, நீ வருமானம் தான் பண்ணிட்டு இருக்கிற, உன் மாச சம்பளம் உன் தொழில் வேலையெல்லாம் நிற்காது, அதெல்லாம் போயிட்டு இருக்கணும். வீட்டில் நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு அசட் அப்படின்னு ஏதோ ஒரு 10 பவுன் 5 பவுன் 20 பவுன் நகன் வச்சுக்கிற பாரு, அது போயிடும், காணாமல் போயிடும். நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அங்கே தராது. அதுதான் 2ஆம் இடத்துல ராகு உட்கார்றதுக்கு செய்யக்கூடிய வேலை. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையை டக்குன்னு கொடுத்துரும், எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். டக்குன்னு பொருள் காணாமல் போயிடும், டக்குன்னு வண்டி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருந்த வண்டி காணாமல் போயிடும். நீ போயிட்டே இருப்ப, வண்டியிலேயே பைக்லேயே போயிட்டு இருப்போம், அவங்கள்ட்ட வந்து சீட்டிங் பண்ணி பிடிங்கிடுவான், ஏதோ ஒரு வகையில் அடிச்சு பிடிங்கிடுவான், அந்த வண்டியிலேருந்து திருடிக்குவான். இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சந்தோஷம் எல்லா நேரத்துலையும் மனுஷனுக்கு கிடைச்சிடுறது இல்லைங்க. ஏழச்சனி இருந்தால் கூட ஏழச்சனி பூரா சந்தோஷமாக இருந்தவனையும் நான் பார்த்துருக்கேன். நல்ல தசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது, ஏழச்சனியும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடுமையாக பாதிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த அமைப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கிடையாது, தொழில் கிடையாது, எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்கு விட்டு காணாமல் போகும்போது தான் உங்களுக்கு மன சங்கடமும் கவலையும் ஏற்படுது. அந்த பொருளை நீங்கள் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க, அது திடீர்னு ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுறேன். அப்போ அது என்ன பண்ண முடியும், அதுதான் மறதியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். 2ஆம் இடம் பாதிக்கப்படக்கூடாது. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் குடும்பம் பாதிக்கப்படணும்னா குடும்பம் பிரியுமானா பிரியாது. குடும்பம் பிரிஞ்சு பாதிக்கப்படுறதுங்கிறது அது ஒரு ரகம் வேற, அந்த பாயிண்ட்டுக்கு வேலை செய்யும். ஆனால் கணவனாலேயும் மனவனாலேயும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ஒன்னால தான் ஆச்சு, என்னால தான் ஆச்சுன்னு வீண்படி ஆளுக்கு மேலே தூக்கி போடுறீங்க இல்லை, அந்த மாதிரி தூக்கி போட்டு சண்டை போட்டு கணவனுடைய பிரியிற அமைப்பும், அதேமாரி குழந்தைங்க மேலே சண்டை போட்டு குழந்தைகளோட நீங்கள் சங்கடப்படுற அமைப்பும், 6ல் குரு மறையுது, குழந்தைங்க வீட்டை விட்டு ஓடி போகிற அமைப்பும் பண்ணும். குழந்தைங்களை திட்டுறதெல்லாம் தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் குழந்தைங்களை திட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. எந்த வகையிலையும் ஒரு வகையில் வீட்டில் ஒரு சில சிக்கல்கள் வரும்போது பாதிப்பு இவரால் தான் ஆச்சுன்னு நீங்கள் அது அடுத்தவங்க மேலே படி போட்டு பேசுறது தப்பான ஒரு விஷயம். அதெல்லாம் படி போட்டு பேசக்கூடாது. குழந்தைங்க மேலே படி போட்டு பேசிங்கன்னா குழந்தை கண்டிப்பாக வீட்டில் இருக்காது, வீட்டு விட்டு போயிடுங்க. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, அதுங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதுங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. மனம் பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு அமைப்புலையும் மனம் பாதிக்கிறப்படுற மாதிரி குழந்தைகளையோ அம்மாவையோ தாயோ மனைவியோ யாரை பேசுனாலும் சரி அவங்க வெறுப்போடு திரும்புவாங்க. அதுதான் அவங்களுக்கு அவங்க மனசை கெடுத்து அவங்க தவறான முடிவுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் 2ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறதுல ராசிநாதன் உங்களுக்கு சனி 3ல் இருந்தாலும் இயற்கை சுகர் வீட்டில் இருந்தாலுமே அந்த 2ஆம் இடத்து ராகு பணம் போன்ற விஷயங்கள், நகைகள் போன்ற உங்களுக்கு தங்க நகை போன்ற விஷயங்கள்லையோ வீட்டில் சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அப்போ அந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும், மற்றவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் யாருக்கும் பணம் வாங்கி கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தா அந்த பணம் திருப்பி வராது, அவன் ஊரோட்டே ஓடி போயிடுவான். இத்தனை விஷயமும் நடக்குதுங்க. 6ஆம் பாவத்தையும் எப்படின்னு பார்த்துக்கணும். முதல்ல 6ஆம் பாவம் என்ன வளர்க்கும், கடனை வளர்க்கணும். கடன் வளர்க்குற கடனை வீடு கட்டி கடன் தான் பரவாயில்ல, ஒரு இடம் வாங்கி நிலம் வாங்கி கடன் தான் அவரோட பரவாயில்ல, இல்லை பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருங்க ஒரு 20 லட்ச ரூபா கட்டணும்னா பரவாயில்ல, அது வேறு கடன். நீ வீட்டுக்கு இருக்கிற விட்டுட்டா அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் விட்டுட்டா அப்படின்னா அது இந்த கடனாக தானே வரும். நீ கடன் வாங்கி வந்து சூதாடிட்ட அப்புறம் அதை என்ன பண்ணணும், கடனாக தான் வரும். அப்போ அந்த கடனால தான் நிம்மதி போகிறது. நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை அப்பயும் அவனுக்கு மனசு கட்டு போத செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாச சம்பள வேலை, அரசாங்க வேலை அதையுமே நீ வந்து கவனிப்பாக செய்ய மாட்டியா. அப்போ அங்கேயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பணம் போச்சு, எங்கள் மனசு பட அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுவ, இருக்கிற வேலையும் கெடுக்கிற அமைப்பை செய்யும். 2ஆம் இடம் தனம் கெடுங்கிறது, குடும்பம் கெடுங்கிறது இப்படி தான். 2ல் ராகு இருக்குது, தனம் கெடும். ராகு திசைலாம் தான் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும், அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. அது இந்த வயசில் ராகு திசை வரக்கூடாது. ராகு தாங்க குறுக்கோடியில் மாறிக்கலாம், கிரிமினல் மைண்டு கொடுக்கக்கூடிய கிரகமே ராகு தாங்க. 6ஆம் இடத்துல குரு நிற்கும் போது 8ஆம் இடத்துல குரு நிற்கும் போது உங்களுக்கு கிரிமினல் மைண்டை கண்டிப்பாக கொடுக்கும். கிரிமினல்ங்கிறது என்ன, ஈஸியாக கஷ்டப்படாது சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க, அதுதான் கிரிமினல். அது 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் அதிகமாக மேலோங்கி நிற்கும். அதனால் நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்தை நீங்களே கெடுத்த மாதிரி ஆகிடும். ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் 2026. நன்றி, வணக்கம்.